ஸோ இந்த பீடியாட்ரிக் கன்ஜெனிட்டல் கார்டியாக் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். குழந்தைகள் பிறவியிலேயே வந்து ஒரு இதய கோளாறு அதோட பிறக்கிற குழந்தைங்கள அந்த இன்சிடென்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அந்த டிஃபெக்ட் கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளங்கிறத நிறைய பேர் நம்ம ரியலைஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதோட டயக்னோசிஸை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம், டயக்னோசிஸ் கண்டுபிடிக்கிறதும் லேட் ஆகுது. அண்ட் அதை மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பீடியாட்ரிக் கன்ஜெனிட்டல் கார்டியாக் டிஃபெக்ட்ஸை வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சை மூலமாக தான் நம்ம சரி பண்ண முடியுது. அந்த அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா ஏன்னா கார்டியாக் சர்ஜரி இட் செல்ஃப் இஸ் டிஃபிகல்ட். அதுலேயும் குழந்தைங்கள்ட்ட சின்ன ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி, டெக்னிக்கலி டிஃபிகல்ட். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவாக அவங்க ஐசியூவில் ரொம்ப நாள் இருக்கணும், அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே தேவைப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி அதோட டயக்னோசிஸ் டிஃபிகல்ட், சர்ஜரி இஸ் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் இதோட செலவுகளும் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ ஒரு சிங்கிள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வித் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களோ பண்ண முடியாது. இது வந்து சொசைட்டி, த சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ரவுண்ட் டேபிள் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸை சப்போர்ட் பண்ணுறப்ப தான் இதோட ஓவரால் காஸ்ட்டை பேர் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ், இந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு நோபல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஆல்சோ அவங்களோட ப்ராமிஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயரில் வந்து 100 சர்ஜரி, ஏற்கனவே 300 சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவங்களோட சப்போர்ட்டில், இன்னும் ஒரு 100 சர்ஜரிஸ் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால் காவேரி மருத்துவமனை சார்பாக இது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். அண்ட் ஆல்சோ ரவுண்ட் டேபிளர்ஸ் அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரியலி இட் இஸ் கிராட்டிஃபையிங் ஃபார் மீ. தேங்க்யூ. ஆக்சுவலி டாக்டருக்கும் ரவுண்ட் டேபிளுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இந்த இனிஷியேட்டிவ் பார்ட் ஆகுது ஒரு பெரிய விஷயம். ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஸ் அன் ஆக்டர். முடிஞ்ச வரைக்கும் வாட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வி கேன் டேக், ஐ திங்க் இட்ஸ் கிரேட் டு டூ இட். அண்ட் முன்னாடி குணால் சொன்ன மாதிரி ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் I was very interested in this initiative and I always wanted to be a part of it because whatever I can do from my part, I wanted to do it. So நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த இனிஷியேட்டிவில் டு டேக் பார்ட். அண்ட் ஐ ரியலி ஹோப் இந்த வருஷம் 100 children எல்லாரும் இந்த வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணணும், எல்லார்கிட்டே சொல்லணும். தெரிஞ்சவர் இருந்தால் whoever needs help, heart surgery, poor people இருந்தால் please inform them so that we can help as many number of people in the problem இருக்குது. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். As a chairman of Madras Anchorage Roundtable 100, எனக்கு ஒரு ஆசை இருந்தது, I should touch lives of people, and what better than touching lives of kids. So Roundtable initiative is all about educating children. So if you don't save life of children, how will you educate? So the basic step is to come over this heart diseases. So as Mart 100 now had this initiative that I should take it up and touch as many as life possible in period of time. So we have already touched 300 lives. So going forward, we have taken this initiative for about 10 years. So 1,000 lives is what is our target is. So it's little hearts, big smile. Thank you. Thank you. Thank you. Of cardio healthcare for children belonging to the weaker section of the society. This program is structured in such a way that it helps children to avail treatment for all the heart defects. Patients from other hospitals, states are also being benefited through this initiative. When we started this initiative, that is 2016, it was Kaveri is our birthplace for Hearts 100. We did initially about 200 surgeries in the first year. That was a remarkable achievement for all of us. When we started this initiative, we never thought we would touch so many children's life. Kaveri Hospital and our generous donors for the cause has made this possible through the various screening camps, providing necessary support through the expert doctors, high-end medical care. We will continue to offer our support and help to as many as children possible. So it's called Little Hearts and Big Smile. So that is why we call it as Hearts 100. Thank you. Sir has just explained the complexity of the operations themselves, and Chairman Kunal has very well spoken about how this project is structured. I would like to add something here about Roundtable India. Of course, Roundtable India is an organization for young men. The unique nature of this association is that we all retire at the age of 40, and our prime goal of
giving back to the society is a flagship project called Freedom Through Education. Freedom Through Education, of course, is a 20-year-old commitment from all of our tablers. In fact, every single day over the last 20 years, we've been building at least one classroom. So we build classrooms for the underprivileged kids, and that is our prime project. Of course, apart from that, every club is completely they can go ahead and take a project of their own. And one such initiative of MART 100 is Hearts 100. If you will notice, these are additional projects that clubs can do. So apart from Hearts 100, there are so many other projects that are also in the limelight. So this organization, of course, strives to give back something to the society. Society has given us a lot. We're all well educated. God has been kind. Now is the time, I believe, for us to give back to the society, and that is what we are doing through this club. Thank you so much, members of the press. I hope this information goes out to the public, and the public can help us in various projects as well. Thank you so much.